இது வரைக்கும் நாங்க எப்போலாம் அண்டர் 20,000 rupees-ஓட லிஸ்ட் எடுத்தோமோ அதுல OnePlus Nord CE4 எப்பவுமே ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். அதோட அப்கிரேட் வந்துருச்சுங்க, OnePlus Nord CE5. இது அன்பாக்ஸ் பண்ணலையா? So anyway, coming back to the topic, Nord CE5 ல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய அப்கிரேட்ஸ் பண்ணிருக்காங்க OnePlus, பட் ஒரு பெரிய டவுன்கிரேட் ஒன்னு இருக்குங்க. அது என்ன டவுன்கிரேட், என்ன அப்கிரேட்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பா வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. Alright, இதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா என் பேர் இர்ஷாத், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். OnePlus Nord CE5 அன்பாக்சிங் பண்ணலாமா? ஸோ நாடோட பாக்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா எப்பவுமே நாட் அப்படின்னு போட்டுருப்பாங்க, நல்லா இருக்கும். ப்ளூ கலர்ல பாக்ஸ் இருக்கு, பிளாக் கலர்ல பார் கொடுத்துருக்காங்க, ஒயிட் கலர்ல டெக்ஸ்ட் போட்டிருக்காங்க. பேக்கேஜிங் உண்மையா நல்லா இருக்கு. உள்ள கண்டிப்பா OnePlus எல்லாமே கொடுத்துருவாங்க, கேஸ் ஆகட்டும், சார்ஜர் ஆகட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் நீங்க பாத்தீங்களா, குவிக் ஸ்டார்ட் கைடு இருக்கா, இந்த கேஸை பாருங்களேன், குவாலிட்டி பாருங்களேன். வாவ், வாட் இஸ் திஸ்? நைஸ், வெரி நைஸ். இதில் உள்ள வந்து நெவர் செட்டில்னு போட்டிருக்காங்க. அதுக்கடியில் ஃபோன் இருக்கு, சைடில் வச்சிருவோம். ஐ திங்க் கேஸ் கலரை ஃபோனோட மேட்ச் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான். 80 வாட் சூப்பர் வுக் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சிம் கார்டு டூல் இருக்கு, டைப் A to டைப் C கேபிளும் கிடச்சிரும். ஆல்ரைட், அது சைடில் வச்சுருக்கேன். ஓகே, லெட்ஸ் டேக் a look at the phone. பார்க்குறதுக்கு எந்த ஃபோன் மாதிரி இருக்குங்க, ஏதோ ஒரு ஃபோன் மாதிரி இல்லை. ஆமாம், சாம்சங்கோட புது கேலக்ஸி A சீரிஸோட லுக்கும் இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ பேசிக்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் பேக், பிளாஸ்டிக் சைட் கொடுத்துருக்காங்க அண்ட் மேட் ஃபினிஷ் இருக்குது இதில். ஸோ மேட் ஃபினிஷ் இருக்கிறதுனால ஒரு நல்ல ஃபீல் டெக்ஸ்சர் இருக்குது. ப்ளஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கேமரா மாடியூலில் ஒரு பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. இன்ஃபேக்ட் நான் இந்த கேஸை போட்டு கட்டா நல்ல குவாலிட்டி கேஸ் கொடுத்துட்றாங்க OnePlus பாக்ஸில். தேர்ட் பார்ட்டி கேஸ் வாங்கணும்னு அவசியமே இல்லை. ஸோ ரியலி நைஸ். பை தி வே, எனக்கு இன்னொரு விஷயம் என்ன பிடிச்சிருக்குன்னா, இந்த ஃபோனோட ஸ்லிம்னஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் 8.1 mm தான். ஆனா இதுக்குள்ள ஒரு 7100 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. லித்தியம் அயன் பேட்டரி தான், சிலிகான் கார்பன் கிடையாது. So that's big and slim, so that is awesome. அது மட்டும் இல்ல, வெயிட் கூட நீங்க பாத்தீங்கன்னா நல்லா கண்ட்ரோலா வச்சிருக்காங்க. ஏன்னா பிளாஸ்டிக் தானே யூஸ் பண்ணிருக்காங்க. வெயிட் கிட்டத்தட்ட 200 கிராம் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். 195 இருக்கும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் மீ செக். 200 கிராம் வெயிட் இருக்குங்க இந்த ஃபோனுக்கு. பை தி வே, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் அன்பாக்ஸ் பண்ணும்போது அது கூட உங்களுக்கு ஸ்கிரீன் கார்டு கிடைக்கும். அந்த ஸ்கிரீன் கார்டை கழட்டி தூக்கி போடலாமா? ஏன்னா அது ஒரு ஃபீலிங் தாங்க. என்னடா இருக்கா இல்லையா? இருக்கு, பட் இல்ல பிச்சிட்டாங்க. நாங்க அன்பாக்சிங் பண்றதுக்கு முன்னாடி ஹிந்திக்காரங்க அன்பாக்சிங் பண்ணாங்கன்னா இதுதான் ஆகும் எப்பவுமே. Anyway, இந்த ஃபோன்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு IP65 ரேட்டிங்கும் கொடுத்திருக்காங்க, which is good. USB Type-C 2.0 போர்ட் தான் கிடைக்கும். ஸ்பீக்கர் கிரில் இங்க இருக்கு. செகண்டரி ஸ்பீக்கர் கிடையாது, அதான் டவுன் கிரேட். மோனோ ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டிசப்பாயிண்டிங். ஒரு பவர் பட்டன் இருக்கு, அதுக்கு மேலே வால்யூம் ராக்கர் இருக்கு. இந்த பக்கத்தில் ஒன்றுமே கிடையாது. அந்த ப்ளஸ் கீ கொடுத்துருந்தாங்கல்ல OnePlus 13s-லையும் OnePlus Nord 5-லையும், அது இதில் கிடையாது. இல்லை, Nord CE5-ல ப்ளஸ் கீ இல்லை. பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா பில்ட் குவாலிட்டி, இன் ஹேண்ட் ஃபீல் எல்லாமே தாறுமாறாக இருக்குங்க. பெரிய ஃபோனுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வெரி குட் பில்ட் குவாலிட்டி. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மோனோ ஸ்பீக்கருக்கு பதிலாக ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருந்தா டெஃபினட்டாக பெட்டராக இருந்திருக்கும். ஏன்னா மோனோ ஸ்பீக்கரோட குவாலிட்டி ஆல்சோ இஸ் வெரி ஆவரேஜ். ஓகே, டிஸ்பிளே ஸ்விட்ச் ஆன் பண்ணியாச்சு. டிஸ்பிளே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 6.77 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு AMOLED டிஸ்ப்ளே, 120 Hz refresh rate இருக்கு, full HD plus ரெசல்யூஷனும் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு ஹை பிரைட்னஸ் மோட்ல 1400 nits கிடைச்சிரும். சோ நீங்க வெளிய எடுத்துட்டு போனீங்கன்னா சூரிய வெளிச்சத்துல it is very brightங்க. அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து HDR YouTube வீடியோ பிளேபேக் கிடைச்சிரும். Netflixலயும் HDR சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. சோ that's very very good. இன்ஃபேக்ட் கலர் டியூனிங் பாத்தீங்கன்னா இல்ல HDR ஓட குவாலிட்டி பாத்தீங்கன்னா எல்லாமே சூப்பரா இருக்கு. YouTube வீடியோஸ் பாக்கும்போது it looks very very nice. அது மட்டும் இல்லங்க, பெசல்ஸ் கூட நீங்க பாத்தீங்கன்னா ஸ்லிம்மா வச்சிருக்காங்க, நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. நிறைய ஸ்கிரீன் ஸ்டேட் உங்களுக்கு கிடைச்சிரும். பிளஸ் சின்ன பஞ்ச் ஹோல் வேற. சோ நல்ல குவாலிட்டி டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க அண்ட் ஃபிளாட் டிஸ்ப்ளே வேற. அப்புறம் இந்த போன்ல உங்களுக்கு 2160 Hz PWM டிமிங் ரேட்டிங்கும் கிடைச்சிரும். நல்ல டச் ரெஸ்பான்ஸ் ரேட்டும் இருக்கு. ஆப்டிகல் இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்திருக்காங்க. சோ ஃபாஸ்ட் அன்லாக் பண்ணுது, நோ ப்ராப்ளம். நல்ல குவாலிட்டி டிஸ்ப்ளே ஃபார் a good price. சோ அடுத்து ப்ராசஸர் பத்தி பேசலாம் குவிக்லி. எனக்கு ப்ராசஸர் நீங்க பாத்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணிருக்காங்க இந்த வருஷம் கண்டிப்பா. ஏன்னா இதுல வந்து உங்களுக்கு MediaTek Dimensity 8350 சிப்செட் கொடுத்திருக்காங்க. இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல நீங்க பாத்தீங்கன்னா 25,000 கீழ உங்களுக்கு வந்து Realme P3 Ultraலயும் இந்த சிப்செட் கொடுத்திருந்தாங்க அண்ட் Infinix GT30 Proலயும் உங்களுக்கு இந்த சிப்செட் கொடுத்திருந்தாங்க. சோ இந்த Nord CE5லயும் உங்களுக்கு 8350 கிடைச்சிரும். அண்ட் 8350 சொல்லவே வேண்டாம், உங்களுக்கு சம பவர்ஃபுல்லான சிப்செட்டுங்க. Antutu வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட 1.42 மில்லியன் Antutu ஸ்கோர் கிடைச்சது. Geekbench ஸ்கோர் கூட நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மத்த 8350 ஃபோன்ஸ் அளவுக்கு உங்களுக்கு ஸ்கோர் கிடைச்சது. இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல இருக்கிறதுலே மோஸ்ட் பவர்ஃபுல் சிப்செட் இதுதாங்க. மோஸ்ட் பவர்ஃபுல் சிப்செட் கொடுத்திருக்காங்க OnePlus போன்ல, which is very very nice. அதனால தான் அவங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த ஸ்டீரியோ ஸ்பீக்கரை மோனோ ஸ்பீக்கரா மாத்திருக்காங்கன்னு தோணுது எனக்கு. அப்புறம் வேரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 8 128GB இருக்கு, 8 256GB கொடுத்திருக்காங்க.
கொடுத்துருக்காங்க அண்ட் 12/256GB கிடைச்சிரும். வாங்குனீங்கன்னா அட்லீஸ்ட் பேர் மினிமம் 256GB வாங்குங்க. 128GB வந்து இந்த 2025ல இட்ஸ் நாட் கோயிங் டு பி இனஃப். இது வந்து உங்களுக்கு LPDDR5X RAM டைப் UFS 3.1 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. கேமிங் பொறுத்த வரைக்கும் BGMIல நீங்க வந்து 90 FPS ல விளையாடலாம். அப்புறம் CPU throttle கூட நீங்க பாத்தீங்கன்னா அதிகமா CPU throttle ஆகுறது இல்ல. ஹீட்டிங் பிரச்சனை கிடையாது. ஏன்னா இதுல வந்து 7000 mm2க்கு மேல வேப்பர் கூலிங் சேம்பர் கொடுத்துருக்காங்க. சோ பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் செம்மையா இருக்குங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா போன வருஷம் அந்த Nord CE4ல அவங்க அனிமேஷன்லாம் தூக்கி இருந்தாங்க. ஏன்னா 7 Gen 3ல அனிமேஷன் வந்து நல்லா டியூன் பண்ண முடியல அவங்கனால OnePlusனால. பட் A350 இருக்கிறதுனால அனிமேஷன்லாம் ஸ்மூத் ஆக்கிட்டாங்க. parallel அனிமேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி ஜென்ஷன் இம்பாக்ட் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா நாங்க ஜென்ஷன் இம்பாக்ட் ஜெனரலி விளையாடுவோம். ஹையஸ்ட் கிராபிக்ஸ்ல 60 frames டார்கெட் பிட்ச் விளையாடும் போது எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 48-49 FPS தான் கிடைச்சது. இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். பட் ஓவரால் கேமிங் பெர்ஃபார்மன்ஸ்க்கு this is still a very very good phone. ஆனா பேட்டரி லைஃப் தாங்க தாறுமாறான பேட்டரி லைஃப். 7100 mAh பேட்டரி வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட 12 மணி நேரம் ஸ்கிரீன் ஆன் டைம் கிடைச்சது, which is crazy. In fact 12 மணி நேரத்துக்கு மேலே கிடைச்சது. அது மட்டும் இல்ல 80 வாட் சார்ஜிங் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து 7100 mAh பேட்டரி 65 மினிட்ஸ்ல ஃபுல் சார்ஜ் ஆயிடுது from 0 to 100%. நெட்வொர்க் கேப்பபிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவையான 5G பேண்ட்ஸ் எல்லாமே கிடைச்சிரும். Wi-Fi 6 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. Bluetooth 5.4 சப்போர்ட் இருக்கு. and இந்த வருஷமும் Nord CE5ல NFC கிடையாது. அது ஒரு பெரிய லெட் டவுனா இருக்குங்க. NFC கொடுக்கணும் OnePlus. NFC is very very important. alright அடுத்து கேமராஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 50 MP பிரைமரி கேமரா கிடைச்சிரும். 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா இருக்கு. ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு 16 MP செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. செல்ஃபி கேமரா பெர்ஃபார்மன்ஸ் உண்மையா நல்லா இருக்கு. நல்ல செல்ஃபிஸ் எடுக்குதுங்க இந்த OnePlus Nord CE5. இந்த வருஷம் நீங்க பாத்தீங்கன்னா OnePlus ஓட phonesல செல்ஃபி பெர்ஃபார்மன்ஸ் உண்மையா நல்லா இருக்கு. and பிரைமரி கேமரா வச்சு டீடைல்ஸ்லாம் பரவாயில்ல, நாட் பேட். லோ லைட்லயும் ஓகே, நாட் டூ பேட், நல்லா தான் இருக்கு. HDR பெர்ஃபார்மன்ஸ் நல்லா டியூனிங் பண்ணிருக்காங்க. கலர்ஸ் ரொம்ப இன்ஆக்யூரேட்டா இருக்கு. ஆக்யூரசிலாம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அல்ட்ரா வைட் வந்து அல்ட்ரா வைட் மாதிரி தான் எடுக்குது. ஓகே அல்ட்ரா வைட் தான் உங்களுக்கு கிடைக்கும். வீடியோ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பின்னாடி கேமரா வச்சு 4K 60 FPS கிடைச்சிரும், which is very very good. முன்னாடி ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா வச்சு 1080p 60 FPS தான் கிடைக்கும். அல்ட்ரா வைட்ல 1080p 30 FPS கொடுத்திருக்காங்க. நான் என்ன பண்றேன்னா இந்த போன்ல இருந்து எடுத்திருக்க போட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் ஒரு G Drive லிங்க்ல போட்டு அத டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு வச்சிரேன். நீங்க போய் செக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. செக் பண்ணுங்க. பை தி வே வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி விஷயம் நாங்க உங்களுக்காக பண்ணிட்டே இருப்போங்க. அதுக்காக நீங்க என்ன பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும், சப்போர்ட் கொடுக்கணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஃபைனலி சாஃப்ட்வேர் பத்தி பேசலாமா? சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு Oxygen OS 15 based on Android 15 கொடுத்திருக்காங்க. 3 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் 4 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட்ஸ் கொடுப்பாங்கன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் Oxygen OS 15 சொல்லவே வேண்டாம், பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸுங்க. நல்ல ஸ்மூத்தான அனிமேஷன்ஸ், க்ளீன் இன்ஸ்டால், ப்ளோட்வேர்லாம் அதிகமாக கிடையாது. இருக்கிற தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் எல்லாத்தையும் நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. அது மட்டும் இல்லை உங்களுக்கு வந்து நிறைய AI ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் AI டிரான்ஸ்லேஷன் இருக்கு, AI ரைட்டர் கொடுத்திருக்காங்க. அப்புறம் அந்த கேலரி ஆப்ல வந்து நீங்க வந்து போட்டோஸ் எடிட்டிங் பண்ற டூல்ஸ்லாம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் AI ஆப்ஜெக்ட் இரேசர், ரிஃப்ளெக்ஷன் இரேசர், AI ரீகம்போஸ், இது எல்லாமே கொடுத்திருக்காங்க. ஆனா என்ன அந்த பிளஸ் கீ தான் இல்லை. ஸோ நீங்க வந்து மைண்ட் ஸ்பேஸ் யூஸ் பண்ண முடியாது. அது மன இடம் இப்போ அர்ணவுக்கும் யார்கிட்ட கிடையாது. So overall our software experience is very very good. So OnePlus Nord CE5 quick and unboxing and first impressions பண்ணிட்டோங்க. எனக்கு பிடிச்சிருக்கு இந்த phone actually. pricing செம்மையா வச்சிருக்காங்க. So under 25,000 rupees launch பண்ணிருக்காங்க just like the Nord CE4 and அந்த பிரைஸ்க்கு இது total value for money எனக்கு தோணுது. கண்டிப்பா இந்த ஃபோனையும் நான் ரெகுலரா ரெக்கமெண்ட் பண்ண தான் போறேன். நல்லா பண்ணிருக்காங்க. குட் ஜாப். என்ன அந்த மோனோ ஸ்பீக்கரை ஸ்டீரியோ ஸ்பீக்கரா கொடுத்திருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். So ஓகேங்க, உங்களுக்கு OnePlus Nord CE5 பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த ஃபோனோட டீடைல்டான கம்பேரிசன்ஸ் ரிவ்யூஸ்லாம் வேணும்னா கண்டிப்பா அதையும் கேட்டுருங்க. ட்ரை பண்றோம். அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டக்குனு டெக்கு போடுங்க கிளிக்கு Trakin டெக்.